அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்தியை மட்டும் பார்ப்போம். கர்நாடகா செல்லும் முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறது நிற்கக்கூடிய பரபரப்பான ஒரு செய்தி. காவிரியில் தமிழ்நாட்டுக்கான சரிபங்கு நீரை பேசி வாங்குவதற்காகவும் நடந்து கொண்டிருக்கிற காவிரி சிக்கல், மேகதாது அணை சிக்கல், இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா சென்று அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் சந்திக்க இருக்காரு அப்படிங்கிற செய்தியை தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் அவர்கள் பத்திரிகையாளர் வாயிலாக இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருக்காரு. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, காவிரிக்கு ஏற்கனவே நடுவர் மன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதாவது உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அந்த நடுவர் மன்றத்தின் வாயிலாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு 2018 177.25 டிஎம்சியை ஒரு ஆண்டிற்கு தமிழ்நாட்டிற்கு காவிரி தர வேண்டும், அதாவது கர்நாடகா தர வேண்டும் அப்படிங்கிறது தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் என்ன அப்படின்னா, ஜூன் மாதம், ஜூலை மாதம் ஒவ்வொரு மாதங்கள்லையும் இதை தனித்தனியாக பிரித்து வளரணும். ஏன்னா மழை பொழிகிற காலகட்டம், நமக்கும் விவசாயத்திற்கு தேவையான காலகட்டம். இப்போ நமக்கு 3 வகைகளில் நெல்லை பயிரிடுறாங்க. குறுவை, சம்பா, அப்புறம் தாளடி. இப்போ இந்த குறுவை சாகுபடி இப்போ தொடங்கிடுச்சு. குறுவை, சம்பா, தாளடி அப்படின்னா என்னென்னா, குறுவை ஜூன் மாதம் தொடங்குவாங்க. ஜூன் மாதம் பயிரை நட்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு இந்த செப்டம்பரில் அறுவடை நடக்கும். அதாவது 100லேருந்து 130 நாட்களில் அறுவடை செய்யக்கூடிய குறுகிய கால நெற்பயிர் தான் அந்த குறுவை நெற்பயிர். இந்த செப்டம்பரில் இது அறுவடை ஆயிடுதா, இது அறுவடையான உடனே அந்த நிலத்திலேயே உழுதுட்டு உடனடியாக பயிருக்கு பேர் தாளடி. அடுத்த ஒரு 130 நாளுக்கு, அது தை மாதத்தை குறி, செப்டம்பர்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் விளைஞ்சிரும், தை அறுவடை. இடையில சம்பா. இந்த சம்பாங்கிறது ஜூலை மாதம் இல்லை ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நடுவு பண்ணி 130 நாட்களுக்கு மேலாக வளர்ந்து இது ஒரு உயர் ரக நெல்லுன்னு அழைக்கப்படும். இது தை குழி வச்சு, அதாவது ஆகஸ்ட்டில் பயிரிடுவாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் திருப்பி தையில் அறுவடை. இந்த தாளடியும் சம்பாவும் தையில் அறுவடை பண்ணுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவது போல் குறுவை அதுக்கு முன்னாடியே ஒரு குறுகிய கால பயிர். குறுவை கிட்டத்தட்ட பயிரிட தொடங்கி வயலில் நெற்பயிர்கள் வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதுக்கு தண்ணீர் தேவை. ஜூன் மாதத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு தர வேண்டிய காவிரி நீர் 9.91 டிஎம்சி, 9.91 டிஎம்சி தரணும். ஏன்னா அந்த மாதத்திற்கு குறுவைக்கு தேவையான சாகுபடிக்கானது. அடுத்து ஜூலை மாதம், ஜூலை மாதத்தை போல் 31.27 31.27 டிஎம்சி தண்ணீரை தரணும். இந்த ரெண்டும் சேர்த்திங்கன்னா 41.13 டிஎம்சி நமக்கு 2 மாதத்துக்கு வரணும். இப்போ கிட்டத்தட்ட ஜூலை மாதத்தினுடைய இறுதியில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் மொத்தமாகவே இந்த ஜூன் மாதம் தொடங்கி இப்போ வரைக்கும் வந்திருக்கிற நீர் 3.44, அது 3.44 டிஎம்சி தான் வந்திருக்கு. 31.07 மொத்தமாக நமக்கு இது வரைக்கும் வந்திருக்கணும். அது மொத்தமாக 41.13 வந்திருக்கணும், 41.13 வந்திருக்கணும். ஆனால் இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் 31.07 வந்திருக்கணும். ஆனால் கொடுத்துருப்பது 3.44 தான். இல்லை 28.60க்கு மேற்பட்ட டிஎம்சி அவங்க தர வேண்டிய டிஎம்சி இருக்குது. இது உடனடியாக இந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அவங்க கொடுத்தாகணும். இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு. இதை மேற்பார்வை செய்ய காவிரி மேலாண்மை வாரியங்கிற ஒரு வாரியம் அமைக்கப்பட்டு அந்த வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த தண்ணீர் வழங்கப்படுது. இப்போ தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இந்த 31.07 டிஎம்சியை, 31.07 டிஎம்சியை இவர் பேசி வாங்கி தருவாரா? பேசி அதான் கேள்வி. அதாவது இந்த 2 மாதத்திற்கான, அதுக்கப்புறம் வர்றதுலாம் இருக்கட்டும், மொத்தம் 107.25 வரணும். இவர் பேச்சுவார்த்தைக்கு போன பிறகு இதுவரைக்கும் பெண்டிங் வைத்த, அதாவது இவங்க இதுவரைக்கும் கர்நாடகா தருவதற்கு மிச்சம் வைத்திருக்கிற மொத்த டிஎம்சி அவர் வாங்கி கொடுத்தாருன்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு அவர் போவது சரியானது. இல்லை பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பேச போகிறார் நம்ம கேட்க முடியும். அவர் பேசி வாங்கி கொடுத்தலாம் இல்லையா? வாங்கி கொடுத்தால், அதாவது 177.25 உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி கர்நாடகாவுக்கு போய் கர்நாடக முதலமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட பேசி தமிழக முதலமைச்சர் விஜய் வாங்கி கொடுத்தா, சத்தியமாக நான் சொல்கிறேன், பச்சை துண்டோடு சென்னை ஏர்போர்ட்டுக்கு முதலமைச்சர் விஜயை வரவேற்க நானே போவேன். வாங்கி கொடுக்குறேன்னா பச்சையாக கேட்பேன். நீங்கள் உச்சநீதிமன்றம் நமக்கு உத்தரவு போட்டுருச்சு, காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு இருக்குது, காவிரி மேலாண்மை வாரியம் இருக்குது, அப்புறம் எதற்காக இந்த சந்திப்பு நாடகம்? அவன் தான் உத்தரவு போட்டானே. இப்போ நான் உங்கள் மேலே வழக்கு கொடுத்துட்டேன், வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த வழக்கு என்ன, என் இடத்த இவர் ஆக்கிரமிச்சிட்டாருன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அவன் இடத்த அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிச்சு.
அவன் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பு இருக்கும்போது தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் எனக்கு தர மறுத்தா, ஃபஸ்ட்டு குடியிருக்கிறேன், திருப்பி நீங்கள் ஆக்கிரமிக்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் வந்து வாங்கியானோம். இப்போ இந்த நேரத்தில் நீதிமன்றத்தை தீர்ப்பு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னா அப்புறம் எதுக்குடா நீதிமன்றத்துக்கு வந்த? நீதிமன்றத்தை அவமதிப்பது சமம். நீதிமன்றத்தின் கட்டுப்பாடு இருக்கும்போது நீதிமன்றத்தை நடணும். நீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மதிக்கலை, கர்நாடக அரசு புறந்தழுது. அப்போ அவன் தலையில் ஒரு கொட்டு வை. எப்படி வந்து இந்த தமிழில் இருந்து பிறந்ததான் கன்னட மொழின்னு சொன்ன உடனே கர்நாடக அரசு கொந்தளிச்சிச்சு, கர்நாடக உயர்நீதிமன்றமும் கொந்தளிச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? அந்த படத்தை வெளியிடியா, அவருடைய கருத்து கர்நாடகாவுக்கு உயர்நீதிமன்றத்துக்கும் கர்நாடக அரசு கொட்டு வச்சதுல. அது மாதிரி இந்த காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தை சரியாக நாடினால் நீங்கள் சொன்ன 177.25 டிஎம்சியை தர கர்நாடக அரசு மறக்குது. குறுவை சாகுபடி பண்ணி எங்கள் டெல்டா விவசாயிகள் காத்து கிடக்குறாங்க. குறுவை பயிர்கள் வந்து கிட்டத்தட்ட கருகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த நேரத்தை தண்ணிலனா லட்சக்கணக்கான விளைநிலங்கள் பாழா போயிடும். அடுத்த ஓராண்டுக்கு தமிழ்நாடு வந்து பசியும் பட்டினிமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடே பாதிக்கப்படும். அதனால் எங்களுக்கு தண்ணீரை உடனடியாக திறந்துவிட உத்தரவிடுங்கள், கர்நாடக அரசை கண்டிங்கள். நம்ம போனோம்னா கண்டிச்சு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வர வேண்டிய 41.13 விழுக்காட்டில் நமக்கு இதுவரைக்கும் வந்திருப்பது வெறும் 3.44 தான். அதாவது 3 டிஎம்சி தான் நமக்கு மொத்தமே வந்திருக்கு. இது பச்சை துரோகம். தமிழக விவசாயிகள் மீதும் தமிழ்நாடு அரசின் மீதும் கர்நாடகா நிகழ்த்துகிற பச்சை பாதக ஒரு விவசாய படுகொலை, விவசாயிகள் மீதான படுகொலை கூட சொல்லலாம். ஒரு நீரை தராமல் ஏமாற்றுது, சீட் பண்ணுது. ஆனால் நான் போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். இது வரைக்கும் எனக்கு முதல்ல எம்ஜிஆர் போனாராம். எம்ஜிஆர் வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனால் நானும் அன்றைக்கி அவர் கொஞ்சம் தண்ணி வாங்கியிருந்தார். இப்போ என்ன பண்ணுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்த போவாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்த போய் ஒரு 3 டிஎம்சி 4 டிஎம்சி திறந்து விடுவாங்க அம்பாக்கு. ஏன்னா அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மழை பெஞ்சு கபினி அணை, கிருஷ்ணராய சாகர் அணை, இந்த அணைகள்லேருந்து தண்ணீர் வந்து காவிரியில் 60 டிஎம்சி தண்ணீர் இருக்குது. ஒரு 60 டிஎம்சி தண்ணி இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நான் சொல்கிறேன் டேட் 24ஆம் தேதி. இப்போ அவனுக்கு தண்ணி வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு, அணையில் திறந்து ஆகணும். இன்னொரு பக்கம் என்னென்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்து என்னென்னா தண்ணியை லைட்டாக திறந்து உபரி நீர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து திறந்து விடுவாங்க. இப்போ என்ன, காவிரி மீட்டார் காவிரி நாயகனாக மாறிய ஜனநாயகன், காவிரியை மீட்ட ஜனநாயகன், காவிரி தாய் ஜெயலலிதாவுக்கு பிறகு காவிரியை பெற்றி கொடுத்த எங்கள் நாயகன் அப்படின்னு உருட்டுறதுக்காக ஒன்றும் இல்லை. அங்கே போவார். நீ நடக்கலாம் விட்டு பாருங்க. அங்களுடைய கர்நாடகா முதலமைச்சர் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து கொடுப்பாரு. தரவே மாட்டேன்னு சொன்ன காவிரி நீரை கர்நாடகாவே போய் சம்பவம் பண்ணுறவன் தாண்டா சம்பவக்காரன். அவன் சம்பவம் பண்ணுறல, சம்பவம் பண்ணுற ரெக்கார்டு வைக்கிறவன் பார்த்தீங்களா. அவங்க இடத்துக்கு போய் தண்ணி கொடுத்தாங்க, தண்ணி குடிக்க மறுத்துட்டாரு. என் மக்களுக்கு தண்ணி கொடுத்தாதான் நான் இந்த தண்ணியை குடிப்பேன்னு சொன்னார். இது நடக்கும். இதில் ஸ்கிரிப்ட் இருக்குங்க, செய்தியில் வரும். ஜானோட ஸ்கிரிப்டில் இது இருக்குது. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பாங்க, அதை அப்படி வச்சு கீழே வச்சுருவார். அதுக்கு எதுவுமே இருக்காது, வசனம் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்மளாக வந்து ஒரு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து அவர் தண்ணியை கொடுத்தாங்க கிளாஸில். என் மக்களுக்கு தண்ணி கொடுத்தா தான் நான் குடிப்பேன், என் தாகம் முக்கியம் இல்லை, என் தமிழ்நாடு தாகம் தான் முக்கியம் அப்படின்னு அள்ளி விடலாம். இந்த ரீல்ஸ் பைத்தியங்கள் பூரா இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி மொத்தமாக ரீல்ஸ் கிளம்பிடுவாங்க. அதற்காக நடத்தப்படுகிற ஒரு நாடகம். இந்த முட்டா பசங்களுக்கு இது போதுமானது, இந்த மாதிரி ஸ்டண்ட் காட்சிகள் போதுமானது. இங்கேருந்து சேட்டலைட் பிளேனில் போவார், அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. கர்நாடகாலையும் பெரிய மாசா பார்த்தீங்களா, கர்நாடகாவுக்கு போய் சம்பவம் பண்ணுறாரு. டி.கே. சிவகுமாருக்கு பாடத்தை புகட்டிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு அப்படி பண்ணிட்டு இருக்காரு, இப்படி பில்டப்பாக கொடுப்பாங்க. டி.கே. சிவகுமாருக்கு பாடம் போட்டதோ கர்நாடகா ரோட் ஷோ போடுறது முக்கியம் இல்லை. தண்ணி வருமா, தண்ணி வரலன்னா எங்கள் வாயில் வரும். ஏன்னா முதலமைச்சர் வாயிலையும் வரும்ல, அவர் சொன்னார்ல எனக்கு நல்லா வாயில் வரும்னு. அப்போ முதலமைச்சர் தண்ணி வாங்கி தரலாம், எங்கள் வாயிலையும் வரும்ல. கண்டிப்பாக ஓன் டிரைவ் பண்ணி அவரே தண்ணியை கொண்டாந்துருவார் கையோட. எந்த ட்ரைனிங்க இல்லை, ஓன் டிரைவ். அங்கே கர்நாடகா போனாலும் ஓன் டிரைவ் பண்ணுவார் இல்லையா. ஆமாம், போயிட்டு தண்ணியை கொண்டாந்துருவார். அவர் ஓன் டிரைவ் பண்ணி தண்ணி கொண்டு வரட்டும், இல்லை வந்து டிரைவர் உங்கள் தொகுதிக்காரரு அவரை கூட்டு போய் தண்ணியை கொண்டு வரட்டும், தண்ணி கொண்டு வாங்க, அவ்வளோதான். தண்ணி கொண்டு வருவதற்கான வேலையை நீங்கள் உண்மையிலே நீங்கள் போவதன் மூலமாக சாத்தியப்படுத்தினால் சரி, இல்லை என்றால் அது உச்சநீதிமன்றத்தை அவமதிப்புக்கு சமம். இது ஒரு அரசியல் நாடகமாகத்தான் பார்க்கப்படும். இது அரசியல் நாடகம் போட தான் பாருறாரு. இவருக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டியோ அந்தளவுக்கு தெளிவோ அதுக்கான காவிரி நடுவர்மன்றம் குறித்த புரிதலோ இல்லை காவிரி குறித்த புரிதலோ எதுவும் இருப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. ஒரு அரசியல் சண்டை அடிப்போம், ஏன்னா அங்கேயும் காங்கிரஸ் கூட்டணி, ஒரு பொலிட்டிக்கல் சண்டை அடிப்போம். இன்னொன்று அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் குறி வச்சு பேசணும். ஒரு 4 டீம்ஸே கொடுப்பான் இப்போதைக்கு. கொடுத்துட்டு இவங்க வந்து தண்ணி வந்து விழுந்து கும்பிட்டு ரீல்ஸை போட்டுட்டு முடிச்சு விடலான்னு பார்க்குறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. நீங்கள் போனால்
முழுமையாக தர வேண்டிய சமபங்கு நீரை பெற்றுத்தருவதாக இருந்தால் போங்க, இல்லையா உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, அதான் சரியானது. அடுத்த செய்தி என்னன்னா, கதறி அழும் தமிழக அமைச்சர்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சிரிச்சா போச்சு ரவுண்டுங்கிற மாதிரி அழுதாதான் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி, சிரிச்சா போச்சு ரவுண்டு, இப்போ அழுதாதான் ஆட்சி. என்னது அழுதாதான் அமைச்சராக இருக்க முடியும்? ஏற்கனவே இட்லிஸ்ட்லாம் வேறு இருக்குது. ஆமாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பர்வேச அழுது தொடங்கி வச்சிட்டாப்ல புதுக்கோட்டைக்காரர் முதல்ல போனி. அவர் அழுத உடனே அழுறானே, நம்ம அழுலாம், நமக்கு அடுத்த மேயர் போஸ்டிங் கிடைக்காது போல இருக்குன்னு மதியழகம் கரூரில் விஜயபாஸ்கர் அந்த அங்கே பக்கம் விஜயபாஸ்கர் சீட்டு போயிடும், மேயருக்காவது குறி வைப்போம். இப்போ நான் அழுறேன்டா, டே நான்லாம் கரூரில் 41 பேர் சாகும்போது அழாதோண்டா, இப்போ அழுறம் பாட்டா கதறி கதறின்னு அவர் என்ன பார்த்தா அத்தா அப்படின்னு அவர் அழுதுகிட்டு இருக்கார். இப்போ இவர் அழுத உடனே புஷியானது, நம்ம இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுட்டு அழுதா ரொம்ப அசிங்கமாக இருக்கும், இப்போ அளவாக வேணாமா எல்லா பேரும் அழுது ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. இன்னும் அவன் நம்ம என் கூட நான் திண்ணையை பிடிச்சி நடக்கும்போது என்னுடைய விரலை பிடிச்சி நடந்தவன் இந்த பர்வேஸ் பைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் சின்ன பகுதி. இப்போ நான் போகிறேன்டா ரோகிணி தேட்டரில் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு அவர் உண்மையிலே நேஷனல் அவார்டு ஜூரிலாம் பார்த்தாங்கன்னா இந்த படத்தை இயக்கவங்களுக்கு மட்டும்தான் விருதா, அதை படம் பார்த்தவங்களுக்கு விருதா? கலா மாஸ்டர் எல்லாத்தையும் பார்க்கணும். ஆமாம், இல்லை படம் பார்த்தவங்களுக்கும் விருதுன்னா புஷியானதுக்கு போயிடும். ஏன்னா கண்ணீர் வந்து இந்த சரோஜா தேவி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் பண்ணுவாங்களாம். கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சொட்டு நீர் இந்த காட்சியில் வரணும்னு சொன்னால் கரெக்டாக அந்த காட்சியில் லெஃப்ட் ஐயில் வந்து ஒரு சொட்டு தண்ணி வருமா. அது வந்து இங்கே வந்து நின்றுமா, டேரக்டர் வந்து வடிச்சிருக்க மாட்டேன்னு சொன்னால் வடியுமா, அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னுவாங்க. அது மாதிரி புஷியானது கண்ணு 2 கண்ணு தேங்கி குளம் மாதிரி நிற்குது, ஆனால் வடியலை, தண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாரு, தண்ணி வடியலை, கண்ணிலேருந்து கண்ணீர் வடியலை. அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து உண்மையிலே அவர் கேமியோ பண்ணதுக்கு மெயின் ரோலே பண்ணியிருந்துருக்கலாம். அந்தளவுக்கு வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸு. இப்போ இவங்கெல்லாம் நேற்று அழுது முடிச்சிட்டாங்க. ஐயோ நம்ம நேற்று நம்ம அழாம விட்டோமே, நேற்று அழுதுருப்பாரு, இருந்தால் அது வெளியே வரல வீடியோவா பார்த்திப்பேன். டேய் நான் தானே முரட்டணியில் இருறா, இன்னைக்கு அவருக்கு வந்து அழுதுட்டு இருக்காப்புல, அவர் அழுது உருண்டாப்புல தேட்டரில். ஐயோ கதறி அழுது. எனக்கு ஒன்று புரியவே இல்லைங்க, விஜய் அவர்களுடைய படம் சரி, ஒரு கலைஞன் வந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு, அவருடைய ரசிகர்கள் நீங்கள், அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு வந்துட்டார், முதலமைச்சரும் ஆயிட்டார். இப்போ அவர் வந்து இல்லை அப்படின்னா அவர் இல்லாமல் போய் ஒரு படம் வருது அப்படின்னு ஏதோ ஒரு கலைஞர், நான் விஜய் சொல்லலை, ஏதோ ஒரு கலைஞன் ஒருத்தன் ஒரு படம் எடுத்து அவன் இல்லாமல் ஆயிட்டான், அவங்க வந்து படத்தை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க போது அவன் நமக்கு ஒரு தன்னடியாமல் வந்துச்சா எப்பேற்பட்ட கலைஞன் அவன் இல்லைன்னு. விஜய் அவர்கள் வந்து தற்காலிகமாக நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதானே, அவ்வளோதான். தினந்தரம் நடிச்சுட்டு தான் இருக்காரு, திரைத்துறை நடிக்கலை, சட்டமன்றத்தில் நடிக்கிறாரு, மேடையில் போய் நடிக்கிறாரு, இங்கே போய் தண்ணி குடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு, எல்லா பக்கமும் நடிச்சு தான் இருக்காரு. அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தானே, அது ஒரு ஆர்ட் தானே. அப்படிங்கும்போது என்னமோ அவர் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படி ஒன்றும் ஆஸ்கார் அவார்டுக்கும் நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கான நடிப்புலாம் ஒன்றும் அவர் கொடுத்துடலையே. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பெரிய கலைஞங்க அவன் வந்து இல்லை. சிவாஜி கணேசன் வந்து ஒரு படத்தை நடித்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவர் இறந்து போயிட்டார், இறந்தப்புறம் படம் வருதுன்னா மக்கள் வந்து சிவாஜியா எப்படிப்பட்ட நடிகர் அப்படி நமக்கு கண் கலக்கிற மாதிரி அப்போ தான் போடுவாங்க அந்த படத்தை. இது வரைக்கும் அவர் நடித்த படத்தோட காட்சிகள்லாம் போட்டு காமிப்பாங்க, எல்லாரும் ஃபீல் பண்ணுறதுக்காக போடுவாங்க. இவர் வந்து வம்படியாக அவன் ரசிகர்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் தோற்று போயிட்டீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் எதுவுமே ஃபீல் பண்ணல, நீ ஃபீல் இல்லை என்ன சொல்லுங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு யோகி பாபு கேட்பார் பார்த்தீங்களா, அழுடா அழு அப்படி. அது மாதிரி வம்படியாக அவனை பிடிச்சி ரசிகனை பிடிச்சி அழுடா அழு அப்படின்னு அழ வச்சுருக்காங்க. அதுவும் சைனிங் ஆஃப்னு போட்டதை பார்த்து அழுதுட்டாங்களாம். அது ஒரு பையன் கீழே போட்டிருக்கான், கடைசியாக எதுக்குடா அழுத அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். கடைசியாக ஒன்று போட்டாங்கடா, அதுக்கு என்ன மீனிங்னே தெரியல, அதான் அழுத, அர்த்தம் தெரியாமல் அழுது. சைனிங் ஆஃப்னு ஒன்று, சைனிங் ஆஃபுக்கு என்ன அழுதுகிட்டு இருக்கீங்க? அதாவது விடைபெறுகிறேன், சைனிங் ஆஃப், இந்த திரைத்துறையோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் இழந்துட்டோம். தமிழ் சினிமாவை பிடிச்சிருந்தா ஒரு சாபம் விலகிருச்சு, அந்த சாபம் மொத்த தமிழகரையும் பிடிச்சிக்கிச்சு. அப்படி வேணா சொல்லி அதுக்கு வேணா அழுதுருக்கலாம், ஐயோ இங்கேருந்து போய் அங்கே பிடிச்சிக்கிச்சே அப்படின்னு வேணா நமக்கு அழுக வருது ஒழிய அதுக்கு வேணா பெர்ஃபார்மன்ஸ் போடலாம். ஆனால் இப்படி ஒரு அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் லீவு போட்டு அழுதுருக்காங்க. 2 நாள் லீவு. ஒருத்தன் போட்டுதான் இள வீட்டில் பொம்பளைங்க கூட இப்படி அழாதுடா, உட்காந்து அமைச்சர்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ அதாவது ஒரு சாமானிய ஒரு ரசிகன் ஒருத்தர் அழுதான், என் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சுங்க, என் புருஷன் அழுதே இல்லை, முதல்ல அழுதாரு அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா கண்ணீரே அவன் கண்ணிலேருந்து பார்த்தல, கல்லெஞ்சக்காரன், எத்தனையோ முறை நான் கீழே விழுந்திருக்கிறேன், பிரசவ வழியோட துடிச்சிருக்கிறேன், அப்போல்லாம் அழுது கிடையாது, குக்கரை விட்டெல்லாம் எரிஞ்சிருக்கிறேன், குக்கரை விட்டு எரிஞ்சு அப்போல்லாம் அழலை. இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு அதான் ஒரு லேடிலாம் வந்து என் உசுரில் பாதியை நான் அவருக்கு கொடுத்துட்றேன், என்னையா அது உனக்கு புரியவே இல்லையோ, படம் தானே, அவர் நல்லா தான் இருக்கிறாரு,
அவர் நல்லா தான் ஆக்டிவாக இருக்காப்புல. இன்னைக்கு லீவ் போட்டாப்புல அவர். நேற்றுக்கு இன்னைக்கு இவங்களுடைய அழுகாச்சா பார்த்தா அவர் எழுதிருக்காப்புல. அழாதீங்க தைரியமாக கூட தைரியம் சொல்லி அப்படி தைரியம் சொல்லியிருக்காப்புல. ஒவ்வொரு அழுத அமைச்சராக கூட தைரியம் சொல்லியிருக்காப்புலங்க அவரு. ஏங்க பர்வேஸ்லேருந்து எல்லா அமைச்சருக்கும் கூட்டு பேசி அப்படி அழக்கூடாது, அழுததே அதுக்காக தானே, எப்படியாவது ஃபோனில் பேசி வர்றான் அப்படின்னு. அவருக்கு யார் தைரியம் சொல்லியிருப்பா தெரில. இப்போ அவர் அழமாட்டார்ல, அவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தான். இப்படி எல்லா அமைச்சரும் மாறி மாறி இப்போ அழுதாதான் அமைச்சர் பதவின்னு ஆயிடுச்சு. லிஸ்ட்டு போட்டிருக்காங்க, எவன் அழலன்னு பாரு. யாரெல்லாம் அழுவல? இவன் என்ன இவன் அந்த மேலூர் அவர் பேர் இவர் விஸ்வநாதன். என்ன கண்ணீரே வரலையே உனக்கு, படத்துக்கே போலங்க. நான் ராஜ்மோகன் அழுகவே இல்லை, போட்டு விடுவோம். கல்லஞ்சக்காரா கிராதகா வேற யார் அழுவல? லிஸ்ட் எடுப்போம் நம்ம லிஸ்ட் எடுத்துக்கோ. ஜிஎம் ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டியது. ஐயா இங்கே பாருங்கய்யா, யாருமே அழாமல் இருக்காங்கய்யா. உங்கள் கடைசி படத்தை பார்த்து எனக்கே கண்ணுல 3 கண்ணிலையும் முட்டிடுச்சு. எனக்கெல்லாம் 3 கண்ணிலையும் முட்டிக்கிட்டு தண்ணி வந்துச்சு. 2 கண்ணில் இங்கே வந்துச்சு. ஏசி அதிகமாக வச்சுருப்பீங்க. ஏற்கனவே லேசர் பண்ண கண்ணு, பக்கத்தில் வர சீட்டு மேலே ஆந்து பார்த்து அதில் கண் வலி வந்து தண்ணி வந்திருக்கு. பக்கத்தில் கண்ணு நீங்களும் ஃபீல் பண்ணலான்னு கேட்குறான். லேசர் பண்ணல கண்றாது, இப்படி பக்கத்தில் உட்காந்து பார்த்தா எனக்கு தன்னால் கண்ணில் தண்ணி வருது. நானும் அழுதேன். பாப்கார்னில் அமெரிக்கன் சீஸ் ரொம்ப அள்ளி கொட்டிட்டீங்க, கண்ணில் வச்சுட்டேன். அது மெக்சிகன் சீஸ், மெக்சிகன் சீஸ். அப்புறம் அதை போட்டோன்னா அது புறையேறி இருமுறை ஏன்னா இப்படி குளிஞ்சு அழுதிங்கன்றா. டேய் பாப்கார்ன் தொண்டையில் சிக்கிக்குச்சுடா, என்னைய போய் அழுதியான்னு கேட்குறேன். இப்படி தேட்டர் முழுக்க ஒரே ஒப்பாரி வச்சு இப்போ ஓரளவுக்கு இந்த அழுகாட்சி செட்டில் ஆகிருக்கு. அழுகாட்சிலாம் செட்டில் ஆகி பார்த்ததுக்கப்புறம் புக் மை ஷோவில் போய் பார்த்தா மொத்த தேட்டருக்காரனும் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ காலியாக இருக்கு. நேற்று வரைக்கும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அழுதுகிட்டு இருந்தாங்களா, இப்போ தேட்டருக்காரங்க என்ன வசூல் வாரி கொட்டும்னாங்க. கடைசி படம் கேரியரோட உச்சம், எப்படி கேரியரோட உச்சத்தில் நாப்பில் உச்சத்திலும் பார்த்தா பொதுவான விஜய் அவருடைய படத்துக்கு வந்து ஒரு வாரத்தில் வந்து 10 நாள் வரைக்குமே வந்து அந்த டிக்கெட்ஸ் கிடைக்கிறது க்ரௌடு, ஒரு ஆவரேஜ் க்ரௌடு இருக்கும், ஓப்பனிங் பெருசாக இருக்கும். இந்த படத்துக்கு தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு ஓப்பனிங். கடைசி படம் கேரியரின் உச்சம், முதலமைச்சராகி வர்ற படம், பெரிய காம்போ எல்லாமே சொன்னாங்க. ஆனால் பார்த்தா இன்னைக்கு காலையிலே சென்னையிலே பல்வேறு திரையரங்குகளில் ஆடிக்கிட்டு இருக்கு. திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு தேட்டரு, ஒரு ஆளுக்கு வந்து படம் ஓட்டிருக்கான். கோபால்னு ஒருத்தன் 1 மாதம் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. மாதிரி ஒரு ஆளுக்கு 130 ரூபா கொடுத்து எடுத்திருக்கேன், ஓட்டுறா படத்துட்டு இருக்கான். என்ன ஒரு ஆளுக்குள்ளே எப்படியா ஓட்ட முடியும்? ஓட்டு நீ 100 பேர் இருந்தால் மட்டும் அப்படியே அறுத்து தள்ளி தான் போகிற இந்த படத்தில் போடுன்னு அவன் ஓட்டிகிட்டு இருக்கான். பல இடங்கள் ஒரு அம்மாலாம் போகுது, இப்போ ஒரு தேட்டர் படமாக்க ஒரு ஆள் தான் அந்த அம்மா போய்கிட்டு இருக்கு மட்டும்தான். ஆமாம், அது அப்புறம் ஆப்ரேட்டர்லாம் வந்து ஒரு 5-6 பேர் சீட்டு நிரப்பியிருக்காங்க. ஏன்னா 10 பேர் 20 பேர் இருந்தால் தான் ஓட்ட முடியுமா, அது ரூல் இருக்கு போல. கேன்சல் இல்லைன்னா கேன்சல் ஆயிரும், இது கூட வராது அப்படின்னு சொல்லி பாப்கார்ன் நிற்கிறேன் எல்லாத்தையும் கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. ஆமாம், இன்டர்வல் வேலை எல்லாம் போய் உட்காரு. திருச்சி, திருநெல்வேலி, மற்ற இடத்த செக் பண்ணி பார்த்தேன் புக் மை ஷோவில். எல்லா இடங்களுமே க்ரீனு, மஞ்சள் அப்படி தான் காட்டிகிட்டு இருக்கு. ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் காட்டும் உங்களுக்கு. வந்து அந்த புக் மை ஷோ பார்த்தாலே வந்து நீங்கள் ஃபுல்லாயிரும். டிக்கெட் இல்லை. இந்த படம் வந்து என்ன படம் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கலாம் தாண்டி இந்த படம் குறித்த எந்த எதிர்பார்ப்பும் மக்கள்கிட்ட இல்லை. ரசிகர்கள்ட்ட இருந்துச்சு, மக்கள்கிட்ட பெருசாக இல்லை. ஏன்னா அந்த படத்துக்கான எல்லாம் ரொம்ப ஓவர் ஹைப்பாக கொண்டு போய் படம் வந்து ஒரு மொக்கையான படம்னு எந்த விமர்சகரும் இந்த படத்தை பாராட்டி பேசுகிற மாதிரி தெரியல. மேபி பெய்டு ரிவ்யூஸ் இருப்பாங்க இல்லையா, வெப்சைட்டில் வந்து ஐயோ அவங்க முட்டுன்னு முட்டிடுவாங்க. புழு சட்டை மாற ரிவ்யூலாம் நான் பார்த்தேன், அப்பா முடியல. உங்களை விட நானும் டீசெண்டாக ரிவ்யூ பண்ணேங்க. நம்ம ஜெனியூன் ரிவ்யூ, நம்ம ரிவ்யூ வந்து ஜெனியூன் ரிவ்யூ. அதில் நம்ம வந்து பாரபட்சம் பார்க்காம உண்மையை சொல்லிக்கோம் இல்லையா. அந்த படத்திலே உண்மையான பெர்ஃபார்ம் பண்ணது யாரு, மனசாட்சியோட சொல்லணும். அந்த குழந்தை ஒட்டி பாப்பா உண்மையை சொல்லியிருக்கோம். வினோத் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து இயக்கலங்கிறது நமக்கு தெரியும். அதை வினோத்தே சொல்லிட்டாப்புல. 2 தடவை கதை போனேன். கதை சொல்ல போகும்போதெல்லாம் 1/2 மணி நேரம் கதையை கேட்டாப்புல, இது ரொம்ப ஹார்டாக இருக்குது, சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டாப்புல. என்னப்பா சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு என்ன அர்த்தம்? கதை ரொம்ப கருத்தோட்டமாக ஹெவியாக இருந்திருக்கு. வினோத் அவர்கள் ஏற்கனவே உருவாக்கியிருந்த, விஜய்க்காக உருவாக்கியிருந்த கதையில் ஒரு சமூக பார்வையோடு கதையை உருவாக்கியிருக்காரு. ஐயோ இதை நடித்தா ஓட்டு விழாது, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்தாக இருக்குது. அதான் சொல்ல எவ்வளோ பெரிய தொடர்நடுங்கி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அதாவது பெண்களை கவரணும், குழந்தைங்களை கவரணும், மத நல்லிணக்கம் பேசணும், இஸ்லாமியர்களை கவரணும், இந்துக்களை கவரணும், கிறிஸ்தவர்களை கவரணும், பழங்குடி மக்களை கவரணும். பழங்குடி மக்களை இவர் பிறக்கிறாரு,
போலீஸையும் கவர்ந்துறாரு. போலீஸை போகிற எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி போலீஸையும் கவர்ந்தாச்சா, குழந்தைகளை கவர்ந்தாச்சு, பெண்களை கவர்ந்தாச்சு. அப்புறம் பார்த்தா அரசியல்வாதிகளையும் அரசியல் பேசி அவங்கள 4 அட்டாக் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்தா இந்தியாவுக்கே பிரச்சனை வரப்போகுது, அதையும் இது பண்ணியாச்சு. பேன் இண்டியா அடுத்து 2031 போகிறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் தேவைப்படுது. குழந்தைகள்லேருந்து பெரியவர் முதல் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பியும் நிஜாம் பாக்கு, நிஜாம் பர்வேஸ் மாமா பாக்கு, நிஜாம் பாக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கவர் பண்ணணும். 18+ இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸும் வரணுருக்காரு. படமே 18+ ஆயிடுச்சு இடத்துல. 18 வயசுக்கு மேலே எல்லாரும் வரணும். அப்படியா? இந்த 18 வயசுக்கு மேலே தான் வர முடியும். அந்தளவுக்கு வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு கடைசியில் 18+ ஆக்கி விட்டு சோழியை முடிச்சிட்டாங்க. இப்படி குடற்படி பண்ணதுனால தான் அந்த படம் விளங்காமல் போயிருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை. உண்மையிலே வினோத் அவர் இந்த படத்தை எடுத்திருந்தா கடைசியாக துணிவு எடுத்தார். ஒரு டீசெண்டான சமூக அக்கறை கொண்ட ஒரு படம். அதாவது பேங்கில் நடக்கக்கூடிய பல்வேறு முறைகள் கொடுத்து, இந்த பேங்கில் லோனுங்கிற பேரில், கிரெடிட் கார்டுங்கிற பேரில் என்னென்ன சீட்டிங் நடக்குது அப்படின்னு ஒருத்தன் வெறியாகி பேங்கே கொள்ளடிக்கிறான் அப்படிங்கிறது கதை. அஜித்குமார் அழகாக பண்ணியிருப்பார். வினோத்தோட இயக்கத்தில் காமெடி இருக்கும், ஹியூமர் சென்ஸ். இந்த படத்தை ஒரு காமெடி இருந்துச்சாங்க. வினோத் இயல்பிலே ஹியூமர் சென்ஸ். அவர் ஆள் சைலண்டாக இருப்பார், ஆனால் ரொம்ப ஹியூமரான ஒரு ஆள். அது சதுரங்க வெட்டியாக இருக்கட்டும், தீரநதிகாரம் உண்டு, சீரியஸாக போயிட்டு இருக்கோம். दो किलोमीटर நார்த் இந்தியன்ஸ் காமெடி பண்ணுவார். அப்போ அந்த இது நார்த் இந்தியன் போலீஸ் ஒருத்தர் அவரை வச்சு காமெடி பண்ணுவாப்ல. அதாவது சீரியஸான கட்டத்தில் கூட ஒரு பிளாக் ஹியூமரை வச்சு பண்ணக்கூடிய ஆள் வினோத். அவருடைய எல்லா படங்களையும் வாட்ச் பண்ணுங்க. எல்லா நேர்கொண்ட பார்வையை தவிர அது வந்து ஒரு ரீமேக்னால அதில் பண்ண முடியல. மற்றபடி அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒரு காமெடி இருக்கும், அது கூட இந்த படத்தில் மிஸ்ஸிங். அப்படின்னா இது வினோத், நான் நேற்று சொன்ன மாதிரி தான், எதையோ ஒன்று எடு, கீழே என் பேரை போடு அப்படின்ட்டு ஒரு விட்டுட்டு போயிட்டாப்புல. இன்னொன்று அவர் பேசிய வரக்கூடிய கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்து பேசுகிறாப்புல. கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம்னா இல்லை பல உண்மைகள் வெளியே வரும். அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தன் மேடையில் ஏறி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா எப்படி நீங்கள் அவனை நம்புறீங்கன்னு கேட்குறாரு. விஜய் சாரை நான் ப்ரெடிக்ட் பண்ண தவறிட்டேன். ஏன்னா 5 மாதம் நான் கூடவே இருந்தேன். அப்படி நான் பார்க்காத எதை இந்த மக்கள் 2 மணி நேரத்தில் தியேட்டரில் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன பண்ணுவார், இவர் கவர்னன்ஸ் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத எப்படி உணர்ந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கூடவே இருந்தையா, அவன் ஒன்றும் தெரியலை, நீ அங்கேருந்து பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு மக்கள் ஒன்று கேள்விக்கிறார். அவருடைய இன்டர்வியூஸை தயவு செய்து தமிழக மக்கள், நான் வேறு இது வரைக்கும் யாருடைய இன்டர்வியூ பார்க்க ரெக்கமெண்ட் பண்ணதில்லை, தயவு செய்து இயக்குனர் ஹெச் வினோத் அவருடைய நேர்காணல்களை குறிப்பாக பாண்டே கிட்ட கொடுத்துருக்காப்புல 3 நாள் முன்னாடி அந்த நேர்காணலில் பாண்டே கொஞ்சம் விசமத்தனமான ஆளாக இருந்தாலும் கூட அவர் கொஞ்சம் நல்லா பேசியிருக்காரு வினோத். இந்த நேர்காணலில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தாவேக்காரங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்களை பேசுகிறாப்புல. இப்போ இந்த அமைச்சர்கள் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க இல்லையா, சபாநாயகர் ஒரு படி மேலே போய் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படத்தை பார்த்தா மூளைக்கு சுறுசுறுப்பு கிடைக்குமா? உண்மையை தானே சொல்லியிருக்காரு. என்னன்னா இப்போ உங்கள் மூளையை உன் மூளையை போய் சுறுசுறுப்பாக்கிட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு என்ன அர்த்தம்? நான் ஒரு கூமிட்ட மூளை, நீங்கள் அவ்வளோ வெளிப்பட சொல்கிறது மந்தமாக இருக்கீன்னு அர்த்தம், மழுங்கி போன மூளைன்னு அர்த்தம். போய் உன் மூளையை போய் படத்திட்டு வா, உன் மூளைக்கு சுறுசுறுப்பையும் விறுவிறுப்பையும் ஏற்று அப்படின்னா நீ ஒரு தத்தியாக இருக்கிற, தற்கூரியாக இருக்கிற, நீ மங்கி போயிருக்கிறன்னு அர்த்தம். அதாவது தாவேக்காவுடைய விஜய் ரசிகர்கள் மழுங்கி போன மூளைக்காரர்கள். அவங்க ஜனநாயகன் படத்தை பார்த்தா கொஞ்சம் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் இப்பயாச்சும் அடையட்டும்டா உதவிகளா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் வரணும்னா மூளையில் உட்காந்து இந்த படத்தை வந்து சபாநாயகர் தினமும் பார்க்கலாம். கொஞ்சம் விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் அவருக்கு கிடைக்கும்ல. நேத்தான் சொல்லியிருந்தேன், தேட்டரில் விறுவிறுப்பும் சுறுசுறுப்பு இருக்குமா நீங்கள் கேட்டிங்களா? அதுக்கு விறுவிறுப்பும் சுறுசுறுப்பு வரணும், வேணா ஆக்ஸால் வாங்கி வாயில் ஊற்றுங்க அப்படின்னு கண்ணில் கோடாரி சேர்த்த பூசுங்க, அப்போ தான் கிடைக்கும். வேறு எந்த விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இந்த படத்தில் இல்லை. ஒரு மூத்த மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், தமிழ்நாட்டின் சபாநாயகர் உட்காந்து ஜனநாயகன் படத்துக்கு ப்ரொமோஷன் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காப்புல. இந்த படத்தை பார்த்தால் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் கிடைக்கும். அங்கே ஒருத்தர் பார்த்திபன், அவர் எல்லா அமைச்சர் ரிவ்யூ கிளம்பிட்டாங்க. இப்போ ரிவ்யூ பண்ணி ஆகணும், அழுதே ஆகணும். இங்கே அழலாம் கூட விஜய் வீட்டிலே போய் வாங்க போல இருக்கு. ஐயோ படத்தை பார்த்துட்டுங்க அப்படின்னு. இந்த பக்கம் திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி இருக்காங்களே, எப்போ குழந்தையோட போங்களா, இது 18+ மூவி, கை குழந்தைய தூக்கிட்டே படத்துக்கு போயிட்டாங்க. சுற்றுலாத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை ராஜு, தென்காசி மாவட்ட பொறுப்பாளர் இருக்காரு இல்லையா, அவரு குழந்தைய கூட்டு போயிட்டாப்ல. அமைச்சர்லாம் ரூல்ஸ் கிடையாது, 18+ கீழே இருந்தால் கூட்டு போகலாம். பிரேக் த ரூல்ஸ். அது மக்களுக்கு தான் சட்டங்கிறது எங்களுக்கு கிடையாது. அது தூத்துக்குடி எம்எல்ஏ அங்கே போயிட்டு விஜய் வாழ்க அப்படி கத்திட்டு இருக்கிறார் தேட்டருக்குள்ளார, ஒரு அமைச்சர். தூத்துக்குடி எம்எல்ஏவா? ஆமாம், அவர் தான் அந்த படத்தோட ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டுக்கு காரணமானவர். ஒரு பெரிய சீனில் வருவார். ஆமாம், ஏதோ கேமியோ வர நெருப்பு வந்து தூக்கிட்டு நம்ம
நீர்வளத்துறை அமைச்சர். ஒரு கூத்து பண்ணுறாங்க, அழுது ஒரு அழுகாட்சியை போட்டு விஜய்க்கு வந்து இந்த மாதிரி அழுதா பிடிக்கும் போல இருக்கு. அப்போ அவர் அது மாதிரி அழுது கண்ணீர் விட்டு கதறனா அவருக்கு வந்து சரி நம்ம மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க, இல்லை உண்மையிலே அதெல்லாம் ரசிப்பாராங்க, உண்மையிலே ரசிப்பாரான், இதெல்லாம் பார்ப்பாரு. உண்மையிலே இந்த மண்டி போட்டு போகிறான் பாருங்க, மண் சோறு சாப்பிட, அப்புறம் வந்து மண்டி போட்டு போடுறது, மண் சோறு சாப்பிட்றது, ரத்தத்தை வெட்டி விஜயனுடைய படத்துக்கு பூசுறான், ஃப்ளெக்ஸ் மேலே ரத்தத்தை வெட்டி பூசுறான்ல, இதெல்லாம் ரசிப்பாரான். இப்படி பறவைக்காவடி ஒரு நடிகன், வளர்ந்து விடுவருடைய நடிகன் இந்த மாதிரி தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. எதுக்கு இந்த மாதிரி மண் சோறு சாப்பிட்றது, இந்த மண்டி போடுறது, இந்த பேனருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுறது, ரத்தத்தை தெளிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய தம்பிகள் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்ந்து வரும் கலைஞன் சூரி சொன்னாப்புல. அதே போல் நடிகர் சிலம்பரசன் என்னுடைய கட்டவுட்டுக்கு பால் ஊற்றாதீங்க, இந்த பாலை கொண்டு போய் பசியில் வாடக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுங்கன்னு சொன்னான். நீங்கள் ட்ரோனில் வச்சு ஊற்றினானுங்க. அதுதான் மக்களை நேசிக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் மக்களை பயன்படுத்தக்கூடிய இது போல் போலி நடிகர்களுக்குமான வித்தியாசம். இவர் மக்களை பயன்படுத்தக்கூடியவர், மக்களுடைய எமோஷ்னல் பிளே. இவனுக்கு எப்படி எமோஷ்னலாக அவனை ப்ளே பண்ணலாம், எமோஷ்னலாக அப்படி தூண்டி விடலாம், எதை வச்சு தூண்டி விட்டு அழுறான்ல. நீங்கள் சாமி ஆட்டம் எப்படி வருது, அது ஒரு எமோஷ்னல் பிளே தான். சாமின்னு வந்து ஆட்டம் யாரும் எந்த உடம்புக்குள்ளேயும் பூந்துடாது, எதுவும் புற போகிறது கிடையாது, அதான் உண்மை. ஆனால் அங்கே கொட்டு அடிக்கிறான், அங்கே வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறான், அங்கே வந்து மணியை அடிக்கிறான், எல்லாம் பரவச நிலைக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது கருப்பா அப்படின்னு சாமி வருது இல்லை, நம்மளே பயந்துடும் உண்மையிலே வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு சின்ன பிள்ளைகள் நினச்சிருக்கேன். அப்புறம் வளர தான் காலையில் சாமியோட வாங்க, சாயந்தரம் பார்த்தா டாஸ்மாக் வந்து குடிச்சிட்டு இருப்பான். அவன் டாஸ்மாகில் குடிக்கிறான், 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, இவன் மேலே எப்போ சாமி வருது அப்படின்னு எப்படி வரும்? நீங்கள் ஒழுக்கத்தோடு உண்மையாக நேர்மையாக தினமும் வந்து பக்தி பரவசத்தோடு இருக்காங்க பல பேர், அவங்க உடம்புல சாமி வர மாட்டேக்கு. சாமி வந்து எந்த பிராமண பெண்களும் சாமி வந்து ஆடினதா சரித்திரம் வரலாறு பூகோளம் எதுலையுமே கிடையாது. அவங்க பக்தி பரவசத்தோடு இருக்காங்க, பெருமாளை கும்பிட்றாங்க, முருகனை கும்பிட்றாங்க, அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க, விழுந்து கும்பிட்றாங்க. எங்கேயாவது ஆடி பார்த்துருக்கீங்களா? ஒரு பிராமண வீட்டு பெண் இந்த மாதிரி சாமி ஆட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாம் ஆடுவாங்க. சாமி வந்து நம்ம அத்தை சித்தி பெரியமாலாம் ஆடுவாங்க எல்லாம் ஊயின்னு. அப்போ அது ஒரு பரவசம் இல்லை, எமோஷ்னல். அந்த எப்படி அந்த கோவிலில் சாமியாட ஒரு எமோஷ்னல் பிளே ஆகுதோ அதே எமோஷ்னல் பிளேயை விஜய் தன் ரசிகர்களை வச்சு பண்ணுறாரு. இந்த ஆள வைக்கிறது, அதாவது பருத்திவரன் படத்தில் கிளைமாக்ஸில் முத்தலகு வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது நமக்கு ஒரு அழுகை வரலாம். வாழை படத்தில் அந்த ஒட்டுமொத்தமாக லாரியில் விழுந்து எல்லாரும் சாகும்போது நமக்கு அழுகை வருது. விடுதலை படத்தில் வாத்தியார் சுட்டு கொல்லப்படும் போது நம்ம அறியாமல் ஒரு அழுகை வருது. இது படத்தில் அந்த கதாபாத்திரம் செய்த செயலில், இல்லை வந்து மாமன்னன் படத்தில் வடிவேல் அசிங்கப்படுத்தப்படும் போது ஒரு பிளே ஆகுதுல. அப்புறம் இந்த கர்ணன் படத்தில் அந்த ஊர் மக்கள் வந்து எரிக்கப்படும் பொழுது, ஒரு தேவர் மன்றத்தை சிவாஜி சாகும்போது ஒரு எமோஷனல் பிளே ஆகுது பாருங்கள். அந்த எமோஷனல் பிளேயில் அழுத பரவாயில்ல. ஆனால் இவன் படம் பார்த்து முடித்த பிறகு எந்த விதமான படமும் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் சைனிங் ஆஃப்னு போட்டு அவர் வந்து இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு படத்தில் டைலாக் அதை சொன்னவனே அழுகிறான்னா இவனை எமோஷனலாக அவர் ப்ளே பண்ணி வச்சுருக்காரு. இவன் எமோஷனலாக தூண்டி விட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த எமோஷனலை சரியாக ப்ளே பண்ண தெரிஞ்ச ஒரே நடிகர் எனக்கு தெரிஞ்சு விஜய் தான். அதை சரியாக பண்ணிக்கிறார். அதை தான் வந்து இன்றைக்கி பல்வேறு சொல்கிறாங்க. இந்த படம் ப்ரொமோஷனாக, அதாவது அதே போல் டிவிக்கோட ப்ரொமோஷனாக ரசிகர்களுடைய திருப்திப்படுத்துகிற மாதிரியான படமாக இது எடுத்திருக்காரு. ஏன்னா விஜயனோட எல்லா படமும் இப்படி தான் இருந்திருக்கு பெரும்பாலும். இப்போ நீங்கள் கத்தி, துப்பாக்கி, மெர்சல் இந்த மாதிரி படங்கள் வேறு வகை. அது ரசிகர்களுடைய திருப்திப்படுத்த இருக்கும், அதில் சமூக அக்கறை இருக்கும், ஒரு பெரிய தாக்கம் இருக்கும், காட்சிகளாக ஒரு 10 காட்சிகள் மனசில் நிற்கும். இந்த படத்தில் ஒரு காட்சிகளும் மனசில் நிற்காது. இதை பார்த்துட்டு அழுறான்னா இது எமோஷனல் பிளே. இப்போ இந்த ரசிகர்களில் பூரா நடிகர்களில் இந்த அமைச்சரில் பூராத்தையும் அள வச்சு இன்னும் உள்ளாட்சி தேர்தலுக்கு நாடாளுமன்றத்துக்கு வாக்களை பறிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு எமோஷனல் பிளே தான் இந்த அழுகாட்சி நாடகம். அடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, முடிவுக்கு வரும் நீட் பிரச்சனை அப்படிங்கிறது தான். நேற்று வந்து டெல்லி மாலையில் மத்திய அமைச்சர்கள்லாம் கூடி பேசியிருக்காங்க. குறிப்பாக நட்டா தலைமையில் ஒரு டீம் வந்து அந்த ஜோனம் வாங்சுட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் அவர் உறுதியாக இருந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும், நீட்டில் நடந்த கூட முறைகேடுகள் சரி செய்யப்படணும், நீட்டில் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வரணும். இந்த 3 வாக்குறுதியில் 3 கோரிக்கைகளில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த 3 வாக்குறுதிகளில் இந்த 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
பாராளுமன்ற கூட்டத்தொடர் வரும்போது நீட்டு முறைகேடுகளுக்காக நாங்கள் வந்து பேசுவோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2. தர்மேந்திர பிரதான் இதுக்கு வந்து அதுவும் பரிசீலனை பண்ணுறோம். 3 நிறைவேற்றணும்னா உடனே நிறைவேற்றணும். 3 1 மணி நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய பிரச்சனைகள். நீட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு தனி சட்டம் பாய்ச்ச முடியாதா? அரசு நினச்சா ஒரு ஜிஓ போட முடியாதா? இன்னொன்று, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? 30 செகண்ட்ஸ் மொத்தமே. ரிசைனிங் அவ்வளோ லெட்டர் முடிஞ்சிச்சு. 3வது, ஒரு 10 நிமிடங்களில் மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க 93 பிள்ளைகள், ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி, 99 கோடி முடிஞ்சு. ஒரு அரசாணை அடித்து அழிக்க போகிறீங்க. எதுக்கு டிஸ்கஷன், எதுக்கு காலதாமதம்? அப்போ நீங்கள் முடிவுக்கெல்லாம் இது வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது முடிவுக்கும் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ இதனால் நாட்டில் பொருளாதார இழப்பு ஏற்படுது, பொருளாதார சிக்கல் ஏற்படுது, அந்நிய செலாவணி வந்து அப்படி விழுந்துருது, தங்க விலை கூடி போயிடுது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? அறவழி போராட்டத்தை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் இன்னும் விரிவடையும் பொழுது ஒரு தீர்வு, இந்த ஏற்கனவே பரீட்சை எழுதியவன் இனி வந்து மருத்துவ மாணவனுக்கு இது இல்லை. புதிதாக எழுதக்கூடிய மாணவர்கள், புதிதாக படிச்சுட்டு இருக்க பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பை எந்த தொல்லையும் இல்லாமல் படிக்கணும். மருத்துவம் படிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய தடை இருக்குது, ஒரு பெரிய நீட்டுங்கிற ஒரு பெரிய பாரம் இருக்குது. அப்படிங்கிற பாரம் இல்லாமல் நாம் வந்து பள்ளிக்கூடம் முடித்தா நம்ம தடையில்லாமல் மருத்துவம் படிக்க முடியும். என் தகுதியின் அடிப்படையில், என் கல்வி தகுதியின் அடிப்படையில் நான் மருத்துவம் படித்து நான் வர முடியும், அது எந்த வீட்டு பிள்ளையும் வர முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை அவனுக்கு உருவாகணும்னா இந்த நீட்டு முழுமையாக ரத்து செய்யப்படணும். இல்லை வடநாட்டை வந்து நீட்டு முறைகேடுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நீட்டு நீக்க சொல்லலை, நீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை தான் நீக்க சொல்கிறாங்க. அவங்க ஃபேர் நீட்டு கேட்குறாங்க, பேன் நீட்டு கேட்கல அப்படின்னு சில கும்பல் உருட்டுது. அது என்ன ஃபேர் நீட்டு பேன் நீட்டு வேணாம்? நீட்டில் முறைகேடு இல்லை, நீட்டே முறைகேடு. இங்கே சில அறிவாளிகள் இருப்பாங்க, சோக்கால் அறிவாளின்னு சொல்லிட்டு பக்கா சங்கிக்கு கூட்டம். இது என்ன சொல்லுது? இந்த ஆசிரியர் நுழைவுத் தேர்வு இல்லையா, அந்த நுழைவுத் தேர்வு இல்லையா, இந்த நுழைவுத் தேர்வு இல்லையா, இதெல்லாம் இருக்கும்போது நீட் நுழைவுத் தேர்வு மட்டும் கூடாதா? ஆசிரியர் நுழைவுத் தேர்வு என்பது அவன் ஆசிரியருக்கான ஒரு பயிற்சியை படிச்சிடறான். ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படிச்சிடறான். படித்த பிறகு அரசு வேலைக்கான ஒரு தேர்வு அது. அதில் தேர்வு எழுதி அரசு வேலைக்கு வரப்போகிறான். இவன் ஒரு டிகிரியோ ஏதோ ஒன்று முடிச்சிடறான், யூபிஎஸ்சி எழுதி அங்கே போகிறான், இல்லை டிஎன்பிசி எழுதி குரூப் 1 குரூப் 2 எழுதி உள்ளே வரான். அது வேற. இது படிப்பதற்கே ஒரு தேர்வு. நீங்கள் ஆசிரியர் நுழைவுத் தேர்வை கொண்டு போய் நீட்டோட ஒப்பிட முடியாது. அவங்க ஒரு மினிமம், உங்கள் வீட்டோட ஆசிரியர் தானே, ஒரு மினிமம் டிகிரி முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சி பயிற்சி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தேர்வை அரசு வைக்கிது. அதில் தேர்ச்சி பெற்றால் வேலை, தேர்ச்சி பெறலைன்னா வேலை இல்லை. இங்கே +2 முடித்த மாணவன் மருத்துவம் படிக்க முடியல. அப்போ அது ஏற்கனவே இருந்த நடைமுறை. நான் கேட்குறேன், இப்போ நீட்டில் வினாத்தாளை உருவாக்குவது, நீட்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது, அதே போல் வந்து நீட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு லெக்சரராகவும் பிரின்ஸிபலாகவும் இருந்து அவனுக்கு மருத்துவ படிப்பை கற்றுக் கொடுப்பது யார்? நீட்டு எழுதாமல் ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் தானே. அவங்க தான் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்குறதே அவங்க தானே. அப்புறம் எப்படி நீ வந்து அப்போ ஏற்கனவே இருக்க நீட் எழுதாமல் தேர்ச்சி பெற்ற எல்லா மருத்துவரையும் ரத்து பண்ணுறேன், நீட்டு தான் தகுதி தேர்வு, தகுதியான மருத்துவர் மட்டும் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீட்டு படித்தா தான் டாக்டர்ஷிப் பண்ண முடியுமா? இப்போ ஏற்கனவே இந்தியா முழுக்க பல்வேறு மருத்துவர் இருக்காங்க. உலகத்தில் எங்கே ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ், ஒரு கார்டியோ கான்ஃபரன்ஸோ, ஒரு டயபெட்டிக் கான்ஃபரன்ஸோ, ஒரு நெஃப்ராலஜியோ, நியூராலஜியோ, ஒரு ஆர்த்தோவோ எந்த கான்ஃபரன்ஸ் நடந்தாலும் இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த மருத்துவர்கள் அங்கே பங்கெடுப்பாங்க. டெலிகேட்ஸாக இல்லை, ஃபேக்கல்ட்டியாக. அந்தளவுக்கு தகுதியான மருத்துவர்கள் தென்னிந்திய தமிழ்நாட்டு மருத்துவர்கள், இந்தியா முழுமைக்கும் பல்வேறு ஆகச்சிறந்த ஆளுமைகள் வந்து மருத்துவத்துறையில் இருக்காங்க. அவங்கெல்லாம் நீட் தேர்வு எழுதி தான் பயிற்சி பெற்றாங்களா? நீங்கள் மோகன் டயாபிட்டிஸ்ன்னு சென்னையில் இருக்குது. தென்னிந்தியாவிலே மிகச்சிறந்த சக்கரை நோய் நிபுணர் மோகன், டாக்டர் மோகன், ஒரு பெரிய டயாபிட்டிஸ்ட்டு. நிறைய ஆய்வுகளை பண்ணியிருக்காரு. உலக அளவில் வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஃபேக்கல்ட்டியாக போகிறாரு. அவர் எந்த நீட் தேர்வு படித்து பண்ணார்? எத்தனையோ கைனகாலஜிஸ்ட் இன்றைக்கி சென்னையில் வந்து டாப் 10 கைனகாலஜிஸ்ட், அதாவது மகளிர் சம்மந்தப்பட்ட மகளிர் நலன் மருத்துவர் இருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்காங்க, தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த நீட் தேர்வு எழுதினாங்க? அப்போ நீட் தேர்வு என்பது ஒரு தகுதியை உருவாக்க போகிறது கிடையாது. இது வெளிநாட்டை சார்ந்த ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ஒப்பந்தம் கொடுத்து அவன் வந்து இந்த நீட்டை நடத்த வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன இருக்குது அக்கறை? அப்போ இதில் ஒரு பெரிய குளறுபடி தொடர்ச்சியாக நடக்குது. இது வந்து 3 முறை லீக்கேஜ்னு சொல்கிறாங்க, பல முறை ஆயிருக்கு, 3 முறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல லீக்கேஜ் இருக்குங்கிறது நம்ம பார்த்தா தெரியுது. அப்போ பல வருஷமாக அது லீக் ஆகிட்டு தான் இருக்குது. நீட்டு 2013 கொண்டு வந்த காலத்திலேருந்தே இந்த முறைகேடு தொடர்ச்சியாக இருந்திருக்கு. இப்போ அது கண்டுபிடிக்கப்பட்டு அது பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அதில் ஒரு பெரிய மாணவர் போராட்டம், நியாயமான கோரிக்கை. இதில் வந்து அவர் பூந்துட்டார், இவர் பூந்துட்டார். நீ அடிப்ப
பாதுகாப்பாக ஒருத்தர் நிற்கக்கூடாதா? உண்மையிலே இந்தியாவில் சீக்கியர் என்ற இனம் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அரண் என்று நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவர்கள் தன்னுடைய பாரம்பரியத்தோடு தன் பண்பாட்டை தன் கலாச்சாரத்தை காப்பாற்றுவதனால அவன் இன்னைக்கு பாதுகாப்பாக நிற்கிறான். இதைத்தாங்க ஒருத்தர் சொல்கிறார் அண்ணன் சீமான், நாம் நம் கலாச்சாரத்தை நம் பண்பாட்டை நம் வாழ்வியலை நாம் மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு தற்காப்பு கலை, சிலம்பமாக இருக்கட்டும், நம்முடைய பாரம்பரிய வளரி சண்டையாக இருக்கட்டும், நம்மளுடைய பாரம்பரிய குத்து சண்டையாக இருக்கட்டும், இதையெல்லாம் நம்ம கற்று வச்சுருந்தோம்னா நாம் ஒரு பிரச்சனை வருது, ஒரு அதிகார வர்க்கத்தாலோ ஒரு ஏதோ ஒரு நிறுவனத்தினாலோ ஏதோ ஒன்று அடக்குமுறை வருதுன்னா நம்ம வந்து ஒற்றுமை நிற்க முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு அருவா வச்சுருந்தா தப்பு, ஆயுதம்னு சொல்லி பறிமுதல் பண்ணிடுவான். இன்றைக்கி ஒவ்வொரு சீக்கினும் வாழ நிற்கிறான். துப்பாக்கியோடு மாணவர்கள் நோக்கி ஒரு குரூப் நிற்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் துப்பாக்கியோடு நீ சுட வந்தால் என் மாணவனுக்கு ஆதரவாக நான் வாளோடு நிற்பேன்னு சொல்கிறது தப்பா? உண்மையிலே ஒவ்வொரு சீக்கியனுக்கும் தலை குனிந்து நான் ராயல் சல்யூட் போடுறேன். ஏன்னா இன்றைக்கி அவன் தான் அந்த லட்சக்கணக்கான மாணவருடைய பெரிய பாதுகாப்பறனே அந்த சீக்கிய மக்கள் தான். நேற்று சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நீட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அங்கே பல்வேறு ஆளுமைகள் கலந்துட்டு பேசுனாங்க. அதில் பேசின வெற்றிமாறன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ஃபேர் நீட்டெல்லாம் வேணாம், பேன் நீட்டு தான் வேணும், ஒரு மாணவன் போராடினா கூட இது அரசாங்கத்தோட தோல்வி தான் அப்படிங்கிறாரு. இல்லை, உண்மையிலே தமிழக கலைஞர்களாக இந்த ஒட்டுமொத்தமான இந்திய மாணவருடைய குரலுக்கு, அடுத்த தலைமுறையின் குரலுக்கு செவிசாய்த்து களத்துக்கு வந்திருக்கிற திரு ரஞ்சித் அவர்களுக்கும், திரு வெற்றிமாறன் அவர்களுக்கும், திரு அமீர் அவர்களுக்கும், அப்புறம் கலையரசன் உள்ளிட்ட பாடகர் திருக்குறள் அறிவு, நடிகை ரேவதி, இங்கே எல்லாருக்குமே நம்ம வந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னா கேரளாவில் புகழ்பெற்ற நடிகர்கள் களத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்தியா முழுக்க புகழ்பெற்ற நடிகர் பிரகாஷ்ராஜ் அங்கே களத்தில் நிற்கிறார். பல்வேறு சமூக ஆர்வலர்கள் டெல்லியில் போய் நிற்கிறாங்க. டெல்லிக்கு எல்லாரும் போகணும்னு அவசியம் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கலாம். எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம், எப்படி வந்து வேளாண் மசோதாவுக்கு எதிரான போராட்டம், எப்படி சிஏ NPR NRC போராட்டம் நம்ம எடுத்தோமோ அதே போல் நம்ம முன்னெடுக்கலாம். ஒரு அறவழி போராட்டமாக அது போகணும். நம்முடைய கருத்து, நம்முடைய குரலும் வலுவாக போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கையும் எல்லாருடைய கோரிக்கையும். அந்த அடிப்படையில் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும், இயக்குனர் அமீர் அவர்களும், இயக்குனர் ரஞ்சித் அவர்களும் நேற்று பேசிய கருத்துக்கள் 100 விழுக்காடு சரியான கருத்து. அதில் மிக முக்கியமாக ரஞ்சித் அவர்கள் பேசிய கருத்துக்கள் வந்து கடுமையாக விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் வந்து இந்த கூட்டத்தில் போய் அவர் அம்பேத்கர் சிலை குறித்து பேசிட்டாரு, அமைச்சர் ராஜ்மோகன் குறித்து பேசிட்டாரு, விஜய் விமர்சனம் பண்ணி பேசிட்டாரு, அமீர் வந்து விஜய் விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க. இது நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம். பாலன் இல்லத்தில் எல்லா கட்சியை சார்ந்த மாணவர்களும் போராடிட்டு இருக்காங்க. மாணவர்கள் போராடுறாங்க, எல்லா கட்சியும் ஆதரவு கொடுக்குது. குறிப்பாக வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போராடுறாங்க. எல்லா கட்சியும் பாரபட்சம் இல்லாமல் ஆதரவு கொடுக்குது. சொல்லிட்டாரு, ஒரு கட்சியை தவிர எல்லா கட்சியும் அறிவு கொடுக்குறேன் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் இவர் முத்தரசன் சொல்கிறாரு. ஒரு கட்சியை தவிர எல்லா கட்சிக்கும் நான் கொடுக்குறேன்ட்டார். அந்த ஒரு கட்சி என்ன கட்சி? தற்குறி கட்சி. மற்ற எல்லா கட்சியும் கொடுக்குறேன்ட்டார். இப்போ அவங்கள தவிர எல்லாருமே இங்கே வந்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க பேசியில் என்ன தப்பு இருக்குது? இப்போ ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த நீட்டு குறித்து பேசுகிறார். குறிப்பாக அதில் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அவர் தலித்துங்கிற வார்த்தை பயன்படுத்தார். அந்த மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அது யதார்த்தமான உண்மை. ஏன்னா கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் +2 முடிச்சிடுறான். அவனுடைய கல்வி கனவு, அவன் எல்லாரும் பணக்காரன் இல்லை. இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு ஓபிசி சமூகத்திலே எல்லாரும் பணக்காரன் கிடையாது. தலித்து மட்டும் இல்லை, ஓபிசிலே வந்து எல்லாரும் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அப்போ அவன் வந்து மருத்துவ கனவை அடைய முடியாமல் போயிடுது. அப்போ இது ஒரு மேலாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு, பணக்கார சமூகத்துக்கு மட்டும்தான் கல்வி வந்து சாத்தியப்படுது, மருத்துவம் சாத்தியப்படுது. ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து மருத்துவம் படிக்க முடியாமலே போயிடுது அப்படிங்கிறது சரியான பார்வை. அதுதான் உண்மை, யதார்த்தம். இன்னும் இறந்து போனவருடைய பட்டியல் எடுத்து பார்க்கும்போது அனிதா தொடங்கி தமிழ்நாட்டில் பல பேர் பட்டியல் சமூகம், இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் பல பேர் பட்டியல் சமூகம் தான். அந்த வலியும் வேதனையில் தான் ரஞ்சித் அவர்கள் அந்த குரலாக அவர் ஒலிக்கிறார். அவர் மட்டும் தலித்துன்னு சொல்லலாமா? நாங்கள் வந்து எங்கள் சாதின்னு சொன்னால் அது சாதி வரியேன், தலித்துன்னு சொன்னால் மட்டும் சாதி வரி கிடையாதுன்னு சில பேர் கேட்குறாங்க. ஒரு மேலே இருக்கிற ஒருத்தன் நான் இன்ன சாதின்னு சொல்வது என்பது வேறு, கீழே கிடக்கிற ஒருத்தன் நான் இங்கேருந்து வந்திருக்கிறேன் இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறதுங்கிற வேறு. அழுத்துறவனுடைய குரலுக்கும் அழுத்தத்தை தாங்கிக் கொள்ளுடைய குரலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஆதிக்கம் செலுத்தினுடைய குரலுக்கும் ஆதிக்கத்தால் அமுக்கப்படுவனுடைய குரலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஆதிக்கத்தால் அடக்குமுறையால் ஆட்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து கிளந்து வந்து ஒருத்தன் இந்த சமூகம் இப்படி இருக்குது, இதை மேம்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு பேர் வந்து அவனை நம்ம தூக்கி தான் விடணும், அவனை தட்டி தான் கொடுக்கணும், அவனை அரவணைக்க தான் செய்யணும், அவனை சக நண்பனாக தோழனாக தான் பார்க்கணும் ஒழிய நீ மட்டும் ஓன் ஜாதியை சொல்லலாம், நான் மட்டும் ஏன் ஜாதியை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பது என்பது அது மிகப்பெரிய முரண். ரஞ்சித் அவர்கள் அந்த மேடையில்
அவர் வந்து சேலம் மாவட்டம் கெங்கமல்லி ஒதியத்தூரில். ஆனால் அம்பேத்கருடைய சிலையை திறக்காமல் இந்த அரசு ஏன் இன்னும் வேடிக்கை பார்க்கறது? முதலமைச்சர் போய் திறந்துருக்கணும் கேட்குறாரு. சரிதானே, நீ கொள்கை தலைவர்னு சொன்னீங்க, ஆனந்தவுடன் வெளியிட்டு அம்பேத்கருடைய நூலில் போய் கலந்துக்கிட்டு தலைமை உரை ஆற்றுனீங்க, உங்கள் மேடைகளில் அம்பேத்கர் புகைப்படத்தை வச்சிங்க, அம்பேத்கருக்கு வந்து போய் மாலை போட போனீங்க, எல்லாம் பண்ணீங்கல்ல, பாலவாக்கத்தில் போய் அம்பேத்கருக்கு எல்லாம் பண்ணீங்கல்ல. அப்போ உங்கள் ஆட்சி வந்த பிறகு 2 மாதமாக அம்பேத்கர் சிலை கால் மேல் கால் போட்டதற்காக மூடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சாதிய குறியீடாக மாற்றுவதற்கு ஒரு கும்பல் திட்டமிடுது. இந்த நேரத்தில் போய் அதை திறந்தா உள்ளாட்சி தேர்தலில் பிற சமூகத்தோட ஓட்டு வராமல் போயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நீங்கள் திறக்கலையாங்கிற கேள்வி ரஞ்சித் கேட்குறாரு. இன்னொன்று, ரஞ்சித்து ப்ரௌன் கலர் பேண்ட்டும் ஒயிட் கலர் சட்டையும் போட்டு ஓட்டு போட போனவர். இந்த ஆட்சி வரணும்னு விரும்பினவர், திராவிடம் இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வரட்டும்னு சொல்லி விரும்பினவர், மாற்றம் வரணும்னு விரும்பினவர், பச்சையாக விஜய் ஆதரித்தவர். அப்படிப்பட்ட ரஞ்சித்தே இன்னைக்கு வந்து 2 மாதத்தை கேள்வி எழுப்புறாரு. நீங்கள் ஆட்சிக்கு வந்து இது என்ன மாற்றம்? 8 தலித்துக்கு அமைச்சர் பதவி கொடுத்து சொல்றீங்க. 8 தலித்து அமைச்சராக என்ன செஞ்சுருக்காங்க? எங்கே போய் நிற்கிறாங்க மக்களுக்கு? வன்னியரசு வந்து ஏதோ சமூக நீதித்துறையில் பண்ணுறாரு, நம்மளே அதை பாராட்டியிருக்கோம், பண்ணுறாரு. அவரை தவிர வேறு யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாரு. இன்னொரு ராஜ்மோகன் வந்து தலித் அமைச்சர்னு சொல்கிறீங்க. எந்த அடிப்பில் அவர் தலித்துங்கிறது எதம்பூர் என்ன தான் தெரிய வரும். அவரும் காட்டிக்கிட்டது கிடையாது, அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு கிடையாது, அந்த மாதிரியான போராட்ட காலத்தில் நின்னது கிடையாது, அதுக்கான அந்த மக்களுக்காக போராடணுங்கிற உணர்வும் கிடையாது. எந்த மக்களுக்கு போராடணுங்கிற உணர்வும் அவர் கிடையாது. அவர் யூடியூபராக பேசிக்கிட்டு இருந்தார், அவ்வளோதான். அப்போ அவர் எப்படி நீங்கள் கிளைம் பண்ணுறது, அவர் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புறாரு. பதில் சொல்லுங்கள். பதில் சொல்ல விட்டுட்டு ராஜ்மோகன் அவர் ஏன் பேசுகிறார் தெரியுமா? ராஜராஜ சோழனை பற்றி இழிவாக ரஞ்சித் பேசும்போது ராஜ்மோகனுக்கு பதிலடி கொடுத்தாரு, அதனால் பேசுகிறாரு. நானும் தான் ராஜராஜ சோழனை பற்றி ரஞ்சித் பேசும்போது பேசுனேன். இப்பவும் அந்த கருத்தில் உடன்படலை. அது அவர் கருத்து, இது ஏன் கருத்து. எனக்கு ராஜராஜ சோழன் முப்பாட்டேன். ரஞ்சித்துக்கு வந்து அது தப்பாக கூட படிச்சிருக்கலாம். அவர் படித்த புத்தகத்தில் யாரோ ஒருத்தன் தப்பாக எழுதி வச்சுருந்துக்கலாம். நான் படித்த நூலில் வரலாற்றில் நல்லதாக எழுதி வச்சிருக்கு. இந்த நூலில் ரஞ்சித்து படித்தா அவர் கருத்தை மாற்றிக்க போகிறாரு, அவ்வளோதான். அது ஒரு கருத்து தானே, கருத்து முரண் தானே. அந்த கருத்தை எதிர்த்ததுனால் 6 வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணம் பக்கத்தில் திருவிடைமருதூரில் ரஞ்சித்து ராஜராஜ சோழனை பற்றி பேசுனதுக்கு ராஜ்மோகன் ரிப்போர்ட் யூடியூப் சேனலில் ராஜ்மோகன் பதிலடி கொடுத்ததுக்கு 2026 வந்து ரஞ்சித்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மீட்டிங் போட்டு திட்டுறாராம். எப்படி கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்குறாங்க பாருங்க. அவர் கேள்வி கேட்டது, நீ 8 பேருக்கு தலித்து கொடுத்தோன்னு சொல்லி சொன்னீங்களே, 8 பேரும் தலித் மக்களுக்காக நிற்பாங்களா? அப்புறம் நீங்கள் பெருமைக்காக உங்கள் வாக்கரசியலுக்காக தலித்து மக்களை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இன்னொன்று, இந்த சேலம் கெங்கவல்லி அம்பேத்கர் சிலை திறப்பு இதில் ஒட்டுமொத்தமான ஒடுக்கப்பட்ட இந்த பட்டியல் சமூக மக்களும் இந்த தாவேக அரசின் மீது மிகப்பெரிய வெறுப்புக்கு ஆளாகியிருக்காங்க. ஏன்னா இந்த மக்கள் தான் மாற்றம் என்று விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அதிகமாக வாக்கு செலுத்தியது வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் தான். ஆனால் அவர்கள் தங்களுடைய குலசாமியாக, தங்கள் குல தெய்வமாக, ஒரு விடியலுக்கான தலைவனாக, ஒரு புரட்சியாளராக பாபா சாஹிப் என்று ஜெய்பீம் என்று கொண்டாடுகிற ஒருத்தருடைய சிலையை இந்த ஆட்சியிலையும் திறக்க முடியாது. சிலையை திறக்க போராடிய 15 பேரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் யாரு? நீங்கள் யாருக்கான ஆளு? நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆளா அப்படிங்கிற கேள்வியை அந்த இளைஞர்கள் இப்போ எழுப்புறான். யார் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களோ, எந்த ஊரில் விஜய் கட்சி அதிகமாக இருந்துச்சோ அவன் கேட்குறான், யோ உனக்குத்தான் நான் ஓட்டு போட்டேன், ஆனால் அம்பேத்கர் சில திறப்பில் நீ வந்து திறக்க சொல்லி போராடுற மேலே வழக்கு போடுறீங்கன்னா நீங்கள் யார்? அந்த சிலையை திறப்பில் என்ன கஷ்டம்? அப்போ அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதா? அது சாதி. கால் மேலே கால் போட்டு உட்காருவது ஆதிக்கமா? நீங்கள் ஒரு சாதி தலைவர் படத்தை போட்டு சிங்கத்தை படுக்க போடலாம், புளியை பரண்ட விடலாம், இப்போ வாசகங்களை போட்டுக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் 4-5 அருவா, என்னமோ அவங்க வந்து கொல்லப்பட்டல வேலை பார்க்குற மாதிரி அருவாலை பக்கத்தில் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் போடலாம். இதெல்லாம் சாதி வரியை தூண்டாது. இப்படி பெரிய மீசையை வச்சுக்கிட்டு 2 சிங்கத்தோடு உட்காந்து எவனா செல்ஃபி எடுக்க முடியுமா? சிங்கத்தோட வாயை பார்த்துருக்கா நீங்கள்? இவ்வளோ பெருசு இருக்கும். வாய்க்குள்ளே 2 மனுஷன் தலை போயிடும். ஏன்னா இங்கே 2 சிங்கத்தை படுக்க போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஆதிக்க சமூகம்னு காட்டிக்கலாம். ஆனால் அம்பேத்கர் அவர் கால் மேலே கால் போட்டது யாரையும் எதிர்த்து இல்லையே. என்னுடைய மக்கள் நிமிரட்டும்னு கால் மேலே கால் போட்டார். என்ன மாதிரி நீங்களும் உட்காருங்க, நான் உன்னை அடைக்கிடுவேன், உன்னை ஒடிக்கிடுவேன். நான் சொன்னேன், அடைக்கிறியா? அந்த கால் வந்து விழுறா அப்படின்னு, உன்னை தூக்கிடுவோம், உன்னை விட மாட்டோம், நீ அவ்வளோதான், நீ இவ்வளோதான், விழுந்தா வந்து விழுறா அந்த காலன்னு. இது அம்பேத்கருடைய குடியில் தான். அது அங்கே அவர் தான் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. நீ என்னை அடக்குருவேன் ஒடுக்குன்னு சொல்லிட்டு உனக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. நான் இதைத்தான் பேசணும், அதைத்தான் பேசணும், உனக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது அப்படிங்கிற குரல் அம்பேத்கரின் குரல்.
அம்பேத்கரை வந்து பட்டியல் சமூகம் தான் கொண்டாடல, அம்பேத்கரை இந்த மண்ணில் பிறந்த எல்லாரும் கொண்டாடலாம். யாரெல்லாம் அடக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் நசுக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்களோ அவருக்கு எல்லாத்துக்கும் அம்பேத்கர் ரோல் மாடல், தலைவர், அவர் ஒரு பெரிய குறியீடு. அந்த அடிப்படையில் அம்பேத்கர் சிலை திறக்கப்படணும். திறக்கப்படலைன்னா இந்த ஆட்சி குறிப்பிட்ட பட்டியல் சமூக மக்களுக்கும் அம்பேத்கரியத்துக்கும் எதிரான ஆட்சி என்பது தான் ரஞ்சித் அவருடைய கருத்து. அதுதான் என் கருத்தும். அதே மாதிரி ரஞ்சித் இன்னொரு விஷயமும் சொல்கிறார், என்னன்னா நீங்கள் பாசிசத்தை எதிர்க்கிறீங்களே, பாஜக எதிராக தானே நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் எதுக்கு என் மக்களை அடிக்கிறீங்க, பேட்ச் இல்லாமல் வந்து போலீஸ்காரன் அடிக்கிறான். ஆமாம், டெல்லியில் இருக்கக்கூடிய துணை ராணுவம் வந்து பேட்ச் இல்லாமல் அடிக்குது, அது பாசிசம்னா இங்கே காவல்துறை வந்து பேட்ச் இல்லாமல் அடிக்குது. இன்னைக்கு மதுரையில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க சூழ்நிலையில் நிறைய பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. லைலா கல்லூரி நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுத்து, அது யார் மூலமாக வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். லைலா காலேஜ் முன்னாள் மாணவர் லைலாமணி ஓனர், ட்ராப் அவுட் மாணவர், அவர் மூலிமா அழுத்தம் கொடுக்கப்பட்டு விசி ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லி, லைலா காலேஜ் என்பது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுப்பாங்க. ஈழத்தமிழர் போராட்டம் தொடங்கி பல்வேறு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் பல முத்துக்கள் கிடைத்து, அந்த முத்துக்கள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பல சொத்துக்களாக மாறியிருக்காங்க. அந்த போராட்டங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட போராட்டம் நடந்த லைலா காலேஜில் இன்றைக்கி நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு லைலா கல்லூரியை விரும்பலை, லைலா கல்லூரிக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது. அப்படிங்கும்போது இங்கே கருத்து சுதந்திரம் சுத்தமாக இல்லை என்பதை ஒரு முறை விஜய் அரசும் நிரூபித்திருக்கு. அடுத்து அமீர் அவர்களோட கருத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிற வேலையில் ஜனநாயகம் திரைப்படத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது. இன்னொரு ஒரு கருத்தை சொல்கிறார், கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சிப்பை கட்டிட்டு வந்து உட்காடுறாங்க, அவங்களாம் இன்றைக்கி எங்கே போனாங்க அப்படின்னு நேரடியாகவே கேட்டுக்கிறார். ஆமாங்க, நீங்கள் வந்து திரைப்பட தேட்டருடைய வாசலில் தலையில் மஞ்சள் சோப்பு துண்டை கட்டிக்கிட்டு படித்த பொண்ணுங்க, இது யாரும் படிக்காத பொண்ணுங்க கிடையாது, படித்த பொண்ணுங்க எல்லாம் டிகிரி முடித்தது. ஒரு ஐடி கம்பெனியில் நேற்று 600 பேர் லீவான், 800 பேர் வேலை பார்க்குற கம்பெனியில் 600 பேர் லீவு. மொத்தமும் தேட்டர் வாசல் ரோகிணி தேட்டர் இருக்காங்க, காலையில் ஆடிட்டு இருக்காங்க. ஆமாம், முழுக்க குத்தாடை போட்டுருக்காங்க, பூ போட்டு டான்ஸை போட்டுருக்காங்க. அந்த டான்ஸை போட்டுருக்க இதே வேலையில் தான் இந்திய துணை ராணுவத்தினுடைய வண்டியை ஒத்த மனுஷியாக ஒரு பிள்ளை நின்று ஏற்று நிற்குது. அது சிங்கப்பண்ணா, இது சிங்கப்பண்ணா? இதைத்தான் அண்ணன் அமீர் கேட்குறாரு. நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முகத்தில் துணியை கட்டிட்டு கலந்துக்கிட்டாரு, இப்போ வந்து அவர் எங்கே போனார், போராட்ட கூட அனுமதி தர மாட்டாருங்கிற கேள்வி சரியான கேள்வி. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அன்றைக்கி அவர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு நடிகராக போனார், முகத்தை திறந்து வச்சுட்டு போயிருந்தா அந்த போராட்டத்துடைய குணம் சிதைஞ்சிடக்கூடாது என்பதற்காக முகத்தை மூடிக்கொண்டு போனார். இது கூட தெரியாதா? முகத்தை மூடிட்டு போனார்ல, அப்புறம் போட்டோ அப்படி வெளியே வந்துச்சு. போட்டோ எடுத்தது அவன் முகத்தை மூடி போய் உள்ளே உட்காந்து ஒரு ஸ்டில்லு, வெளியே வரும்போது கழட்டிட்டு ஒரு ஸ்டில்லு, போட்டோ எடுத்தவன் புசி ஆனந்து கூட கூட்டு போய் எடுத்துட்டு அப்பவும் வெளியே விட்டாங்க. மறுநாள் காலில் அனிதா வீட்டுக்கு போனீங்கல்ல, யார் ஃபோட்டோ எடுத்தது? நோலின் வீட்டுக்கு போனீங்களா, யார் ஃபோட்டோ எடுத்து? பத்திரிகையாளர்கள் போய் ஃபோட்டோ எடுத்து போடுறதாங்க வேலையை. இப்போ அதே ஃபோட்டோ அரசியல் தான் கர்நாடகாவுக்கு நாளைக்கு தண்ணி கேட்க ஆகஸ்ட் 3 இப்போ எல்லா ப்ரெஸ்ஸோட போவாப்புல, போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு ரீல்ஸை போட்டு வந்துடுவாப்புல. இந்த அரசியல் தொடர்ச்சியாக பண்ணியிருக்காரு. அதே வந்து அமீர் அவர்கள் கேள்விக்கிறார், நீங்கள் ஒரு போராட்ட காலத்துக்கு வரலாம். இதே மெரினா போராட்ட காலத்தில் அன்றைய அதிமுக அரசாவது, ஐயா ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக அரசாவது மெரினா கடற்கரையை திறந்து விட்டுச்சு. இன்னைக்கு லாக் பண்ணிட்டாங்க. ஏன் மெரினா கடற்கரையில் போராட்டம் பண்ணக்கூடாதா? போராட்டமே பண்ணக்கூடாது அப்படி ஒரு அரசாணை வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஏன்னா மெரினாவில் போராட்டம் பண்ணால் அந்த போராட்டம் வெற்றியை மட்டும்தான் நோக்கி அடையும். அப்போ பயப்படுது அரசாங்கம். மத்திய அரசு பயப்படுதுன்னா மத்திய அரசை பார்த்து மாநில அரசும் பயப்படுது. ஒரு வார்த்தை இது வரைக்கும் பிஜேபிங்கிற வார்த்தை வரலையே. நீட் தேர்வுக்கு இந்த எதிரான இந்த போராட்ட காலத்தில் அறிக்கை போட்டிருந்தார்ல, ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டது, இந்த போன்ற செயல்கள் கண்டிக்கத்தக்கவை, ஒன்றிய அரசின் செயல்கள். பாஜகவை கண்டிக்க மாட்டீங்களா? அப்போ மோடியை கண்டிக்க மாட்டீங்க. நீங்கள் தான் பெரிய தைரியசாலியாச்சே, பெரிய வீரனாச்சே. அப்படியே ஸ்லைஸ் போட்டுருவாப்புல, அவர்கிட்ட மட்டும் மாட்டி ஸ்லைஸ் போட்டுருவாப்புல. படத்தில் 500 பேரை உருத்தறியாமல் அழிக்கிறாப்புல. அப்போ இங்கே கண்டிக்க வேண்டியதானே? மோடி கண்டிக்கத்தக்கவர், அமித்ஷா கண்டிக்கத்தக்கவர். சொல்லுங்கள், நீங்கள் பெரிய வீரன், பெரிய கொம்பாதி கொம்பன், பெரிய சூரன், ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிற்கிற யமன்டா, உலகாண்டவன்டா, எதிரிய அனுப்புனா சிரிக்கிறான், பழகிட்டான் போல. இப்போ அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து கொஞ்சம் சிரிங்களேன், கொஞ்சம் லைட்டாக மைல்டு ஸ்மைல் பண்ணுங்களேன், லைட்டாக வாயை மட்டும் எடுத்து சிரிங்களேன், லைட்டாக கொஞ்சம் பண்ணுங்களேன், சிரிச்சு காட்டுங்க ப்ரோ. நீங்கள் தான் எதிரி அனுப்புனா சிரிப்பீங்கல்ல, உங்கள் விவேக் எழுதுறாப்லையே, ஆஸ்தான கவிஞர் எதையாவது போட்டு எழுதுறது.
போட்டுட்டு எழுதிட்டு அனுப்பி விடுறது. அந்த அர்த்தம் தெரியுமா உனக்கு? எதிரி அனுப்புனா சிரிக்கணும். எதிரி அனுப்புனா எப்படி சிரிப்பீங்க நீங்கள்? எந்த எதிரியை பற்றி சிரிப்பீங்க? டைம் டு லீடுங்கிற ஒரு வார்த்தைக்கு ஜெயலலிதா பார்த்து சிரிச்சிங்களா? எதிரிய அனுப்புனா சிரிக்கிறான் பழகிட்டான் போல ராவணம வண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா கொடநாட்டில் போய் நின்னாண்டா அப்படின்னு போட்டிருக்க வேண்டியதானே. கடம்பூர் ராஜுகிட்ட போய் உட்காந்துருந்தார். அண்ணன் கேட்டார், எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் வண்டிடுற நீ என்ன என் தம்பின்ட்டார். இறங்குனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு யாரும் தெரியாது, அவர்கிட்ட போய் நீ அழுதுகிட்டு இருக்கிற சர்க்கார் படத்துக்கு, நீ என்ன என் தம்பி, நீ என்ன தமிழன், நீ என்ன வீரம்னாரு. அப்போவே கேட்டார். கொடநாட்டில் போய் ஒத்தையில் போய் நின்றுபிட்டு நான் ஒத்தையில் நிற்கிற யமண்டா, அதை தான் சொல்கிறார் போலக்குங்க. கொடநாட்டில் போய் ஒத்தையில் நிற்கிற யமண்டா. ஐயோ கொடுமை. அடுத்த செய்தி என்னென்னா, இப்போ சமூக வலைதளங்கள்லாம் இருக்குது. ரோகிணி தேட்டரோட வன்மம் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா, அந்த படம் முடிஞ்சோடனே, ஜனநாயகன் படம் முடிஞ்சோடனே மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசின ஒரு கிளிப்பாக எடுத்து போடுறாங்க. அதில் சீமானனோட பேச்சு வருது, உங்களுடைய பேச்சும் வருது. இந்த சின்ன பசங்களை ஸ்கூலில் ஏதாவது சண்டை வந்து நம்ம அடிச்சு விட்டோம் அப்படின்னா, ஏன்னா வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க, பா இன்றைக்கி வந்து என்னோடய 7th ஸ்டாண்டர்ட் பையன் ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான்ப்பா. ஏய் நீ என்ன பண்ண? எடுத்து ஒரு குத்து விட்டேன், வயிற்றுல ஓட்டை விழுந்துச்சுப்பா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் 2 பேரும் வந்தாங்க, 2 பேரையும் அப்படி தட்டி விட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு தடவை டூர் போனோம். அப்படி டூர் போகும்போது ரயிலில் வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைனா 50 பேர் நீ வந்து நிற்கிறாங்க. நிற்கும்போது ஒருத்தன் அப்படியே இறங்கினா, என் ஃப்ரெண்டு இறங்கி ஒரே கிக்கு அடித்த ஒருத்தனை விழுந்தோடனே 50 பேர் அப்படி பறந்து போனாங்க. அவனுக்கு காசு சொல்லுவாங்கல்ல, அப்படி காசு சொல்லுவாங்கல்ல, கேட்குறவன் வந்து எதனால தான் கேட்டு அடிச்சு விடலான்னு சொல்லி. அது மாதிரி சின்ன பையனில் அடித்தா ஓரமாக போய் அழுவாங்க, அங்கே போய் ஒரு கதை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இந்த ரோகிணி தேட்டர் ஓடுற ஒரு சின்ன பையன் அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தில் வரக்கூடலாம் எடுத்து போட்டு அவங்களுடைய தம்பிகளை உற்சாகப்படுத்த ஆர்கசம் அடைய வைக்க போடுறாப்புல. சரி இதெல்லாம் போடுறாப்புலையே, கரூர்லேருந்து ஓடி போனார்ல, அந்த பிட்டையும் போட வேண்டியதானே எடுத்து. எல்லா பிட்டையும் போடும்போது அதையும் சேர்த்து போட்டுருக்கலாம்ல. இன்றைக்கி ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க, ஒரு ஆர்கசம் அடைவதற்காக இதையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் திரையரங்க விதிகளின் அடிப்படையில் ஒரு கட்சியினுடைய தலைவருடைய புகைப்படத்தை அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி வெட்டி ஒட்டி திரையரங்கில் படப்போது மிக மிக தவறானது. அது வழக்கறிஞர் சார்பாக சட்ட ரீதியாக ரோகிணி தேட்டர் மீது வழக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும்போது பாப்கார்ன் அநியாய விலைக்கு பாப்கார்னில் ரோகிணி தேட்டர் பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் இருக்கான். அந்த டாஸ்மாகும் ரோகிணி தேட்டருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆமாம், அங்கேருந்து போனால் இங்கே உள்ள விட்டுருவாங்க. அங்கேருந்து போனால் உள்ள விட்டுருவாங்க. அங்கே குடிச்சிட்டு இரவு நேரங்களில் பூரா குடியார பைய பூரா ரோகிணி தேட்டருக்குள்ள உள்ள வந்துடுறானா. வந்துட்டு அங்கே வரக்கூடிய பெண்களை வந்து இது பண்ணுறது, சத்தம் போடுறது, வைக்கிறதுன்னு பல்வேறு சேட்டை கொடுக்குறாங்க. முழுக்க கழிவறை பைக்க போனோம்னா ஒரே புகையில நாத்தம், புகையில போதை, இது எல்லாமே சர்வசாதாரணமாக சென்னையில் ஒரு திரையரங்கத்தில் கிடைக்கும் அப்படின்னா அது ரோகிணி தேட்டர் தான். அப்போ அந்த 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 திரையரங்கம் அந்த மாதிரி நீ குடிச்சா உள்ளவா, போதை அடித்தா உள்ளவா, உள்ளே வந்து சிகரெட் பிடிச்சிக்கோ, என்னமோ பண்ணிக்கோன்னு ஒரு கலிஜாக இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய மைண்ட் எப்படி இருக்கும்? கலிஜாக தான் இருக்கும். அடுத்ததாக வந்திருக்க செய்தி, இங்கே தேனி மாவட்டத்தில் நம்ம அண்ணன் இருக்கிறார் இல்லையா, நமக்கு அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய அண்ணன் லெஃப்ட் பாண்டி அவர்களுக்கும் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுக்கும் பிரச்சனை, இரு தரப்புக்கும் இடையே மோதல் அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஏய் நாங்களாம் எவ்வளோ பெரிய தாட்டியக்காரன் திரும்பியா அப்படின்னு பாப்பலையா பங்காளி. அவர்கிட்ட இவர் போய் உடனே ஏதோ டிக்கெட் வித்ததில் எது பிரச்சனையா என்னன்னு தெரியல. படம் ரிலீஸ் நேரத்தில் பேனர் வைக்கிற பிரச்சனை ஏற்பட்டுச்சான். யார் பேனர்? ஏய் நான்லாம் வந்து பெரிய பாளையத்தம்மன் கோயிலுக்கு குழு ஊத்துறேன்டா, நான் சின்ன பாளையத்தம்மன் கோயிலுக்கு குழு ஊத்துறாங்கிற மாதிரி. அதாவது பரம்பரை ரசிகனுக்கும் பஞ்சத்துக்கு ரசிகனுக்குமான போட்டி. ஏய் நான்லாம் வந்து ரசிகன் படத்துலேருந்து அப்படி ரசிகன்டா, ஆரம்பத்துலேருந்து இருக்கிறவர் லெஃப்ட் பாண்டி, அது உண்மைதான். ஆமாம், அப்படிங்கும்போது இவர் வந்து இப்போ தான் வந்திருக்காப்புல, ஒரு கட்சியை கலைச்சி விட்டு இங்கே வந்து. அதனால் பேனர் வைக்கல, யார் போட்டால் பெருசாக போடுறது. ஜெகநாத் மிஸ்ரா வந்து லெஃப்ட் பாண்டி போட்டதில்லை. லெஃப்ட் பாண்டி குரூப் வந்து ஜெகநாத் மிஸ்ரா போட்டதில்லை. ஏன்னா இவர் மாவட்டத்தில் லெஃப்ட் பாண்டி, அவர் வந்து எம்எல்ஏ, அவர் புதுசாக வந்தவர், கொஞ்சம் பணக்காரரு, லெஃப்ட் பாண்டி தாட்டியக்காரரு. அப்படிங்கும்போது 2 பேருக்கும் பெரிய முரண் ஏற்பட்டு லெஃப்ட் பாண்டி வகைரா வந்து இதை பண்ணிடுறாங்க, காரை இதை உடச்சிடறாங்களாம். உடச்சோடனே காரை உடச்சிடறாங்க. அது லெஃப்ட் பாண்டி குரூப்பான்னு தெரியல. காரை உடச்சா
அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாப்ல, என் காரை உடைச்சிட்டாங்க, லெஃப்ட் பாண்டி குரூப் உடைச்சிட்டாங்க, இல்லை லெஃப்ட்டுக்கு கை இதில் உடைச்சிட்டாங்க, லெஃப்ட் கண்ணாடி உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இது கண்டிப்பாக லெஃப்ட் பாண்டி குரூப் தான், ஏன்னா லெஃப்ட்டை உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க, ஏய் எவனோ உடைச்சிக்க என்னையா சொல்கிறா, ஏய் இந்த ஒரு தேனி பக்கம் வந்து நோயே அப்படிதான் அப்படியே அப்படின்னு இவர் உரண்டையை கொடுத்துருக்காப்புல. அப்படி ஜாலியாக சும்மா சண்டை போடுவாங்க, அந்த அடிச்சு விளையாண்டுட்டு இதில் வருத்தப்பட வாலி சொல்லி ஓரமாக போய் விளையாடுங்கிற மாதிரி, அது மாதிரி சும்மா செல்லமாக முள்ளிக்குவாங்க, இப்படி முள்ளி விடுவோம்ல அது மாதிரி ஸ்கூலில், அது மாதிரி இன்னொரு முள்ளி விளையாண்டுட்டு இருக்காங்களாம். பல்வேறு செய்திகள் குறித்து பேசுகிறோம். மீண்டும் நாளை அரசியல் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.